2026 விஜய் கட்சி தான் சிஎம். அடுத்த சிஎம். நான் தமிழ்நாட்டை காப்பாற்றுறது அவங்க தான். வேறு எந்த கட்சி வந்தாலும் காப்பாற்றவே முடியாது. மக்களை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. சுயநலமான வாழ்க்கை தான் மற்ற கட்சிகள் எல்லாமே. டிவிக்கு ஒன்று தான் பொதுநல கட்சி. பொதுநலமாக வந்தது விஜய் ஒன்று தான். விஜய் மீண்டும் ஆட்சிக்கு வரவார். இப்போ 2026 விஜய் தான் சிஎம் உட்கார போகிறார். அதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு நிறைய தேவைப்படுது. மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்குது. மக்களுக்காண்டி நல்லது செய்ய வந்திருக்காரு. மக்களை காப்பாற்றணும். மக்களுக்கு ஒரு நம்மளால் ஏன் அவர் நினைச்சா பல கோடியை சம்பாதிக்கலாம் தேவையில்லை. மக்களுக்கு நம்மளால் பிறந்தது இப்போ வளர்ந்தான் இது வாழ போகிறது கொஞ்ச நாளைக்கு நம்ம மக்களுக்காண்டி நான் சேவை செய்யணும். அதுதான் ஒரு மனிதனுக்கு வேணும். சுயநலத்துக்காண்டி வரல, பொதுநலத்துக்காண்டி வந்திருக்காரு. அதுதான் முக்கியம். சுயநலம் பெருசு இல்லை. பொதுநலத்துக்காண்டி பொது ஜனங்களை வாழணும், பொதுமக்கள் வாழணும். தன்னுடைய சுயநலத்தை சம்பாதிச்சதை விட்டுட்டு மக்களுக்காண்டி வந்திருக்காரு. அவர் 2026 சிஎம் பதவியில் உட்கார போகிறது அவர் தான். வணக்கம். நாங்கள் மனசுல தொகுதி. தயவு செய்து இந்த மீடியாவுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் இல்லை எல்லா மீடியா சொல்கிறேன், இன்னொன்று செய்தி சேனல்லாம் இருக்காங்கல்ல, உண்மையான சம்பவத்தை போடுங்க. ஒரு உண்மையான ஒரு நிறுவனமாக இருந்தால் உன் வீட்லேயும் பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது, உன் வீட்லேயும் எல்லாமே இருக்குது, சரியா? அங்கே வந்து பாரு, உங்கள்கிட்ட 10,000 5,000 வாங்கிட்டு வர கும்பல் கிடையாது. 10,000 5,000 சம்பளத்தை விட்டுட்டு வந்து நிற்கிற கும்பல். இனிமேல் இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் டிஎம்கே ஊரா. 23ஆம் தேதி மறந்துடாதீங்க. எங்கே இருந்தாலும் டிவிக்கே ஓட்டு போட்டுருங்க. சத்திர போடுவாங்க. தயிர் விஜய் அண்ணா தான் எங்களுக்கு உயிர். ஓம் சக்தி பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. டிவிக்கு ஒரு தூய சக்தி. எல்லாருமே விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ. ஆட்சியில் புதிய மாற்றம் வரணும். எங்களோட ஓட்டு எல்லாருக்குமே விஜய் அண்ணனுக்கு தான். என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஓட்டுமே விஜய் அண்ணாக்கு தான். விஜய் அண்ணா தான் வரும். எங்களுக்கு அப்பத்துலேருந்தே விஜய் பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். அதனால் விஜய் அண்ணா தான் வரணும். எங்களோட விருப்பமும் அதுதான். கண்டிப்பாக ஜெயிப்பார். நான் விஜய் ரசிகர் தானே. ஆனால் அந்த டைம் ஓட்டுக்கு விஜய் தானே பண்ணுவேன். விஜய் சிஎம் வரணும்னா அதனோட ஆசை. அவனோட ரசிகர் நான் சொல்கிறேன். நான் அதாவது இப்போ வந்து இளைஞர்கள் எல்லாமே அரசியல் பேசுகிறாங்கன்னா முக்கிய காரணம் வந்து விஜய் தான். 2026 எலெக்ஷன் முன்னாடி இளைஞர்களுக்கு வந்து அரசியல் அவ்வளோ ஐடியா இல்லை. இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் யார் நிற்கிறா, அதுக்கு முன்னாடி எத்தனை வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்கன்ற முதற்கொண்டு இப்போ இளைஞர்கள் பார்க்குறாங்க. அதுக்கு விஜய் தான் முக்கிய காரணம். இதை எந்த எதிர்கட்சிகள் தவிர்த்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்காக நான் விஜய் ஓட்டு போடுவேன். மாற்றம் வருது வரல, நான் வந்து அந்த இளைஞர்களுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை விஜய் உண்டாக்குறாரு. அதுக்காக நான் விஜய் ஓட்டு போடுவேன். கன்ஃபார்ம் டிவிக்கே தானா சோத்துல போடுவோம். டைரி டிவிக்கே தான் எங்கள் உயிர். சோத்துல போடுவோம். டைரி டிவிக்கு தான் எங்கள் உயிர். ஓட்டு அத்தனை விஜய் அண்ணாக்கு மட்டும்தான். அவர் தான் முதலமைச்சர். ஆமா, ஸ்டாலின் காதல போய் ஊதவனே விசில. ஆமா, விசிலுக்கு தான் ஓட்டு. எங்க ஓட்டு டிவிக்கே தான். 2026 டிவிக்கே தான் வரணும். யாரும் வரக்கூடாது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருச்சி வந்து தலைவர் விஜய் சார் வந்து வீடு இங்கே திருச்சிக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து மக்களுக்கு நல்லா குறை தீக்கணும். தொழிற்சாலை ரொம்ப தொழில் கம்மியாக இருக்குது. விலைவாசிலாம் ஏறி போச்சு. சென்ட்ரு கம்ப்யூட்டர் வந்து கண்டுக்க கிடையாது. இங்கே உள்ள ஆள் கண்டுக்க கிடையாது. மக்கள் நல்லா தேர்ந்தெடுத்து நல்ல தலைவர் தேர்ந்தெடுத்து 23ஆம் தேதி நல்லா ரிசல்ட் நடக்கும். 24ஆம் தேதி ரிசல்ட் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. அவ்வளோதான். பல குறைங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆனால் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நிறைவேற்றுக்கல. அதான் தமிழ்நாடு வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு இப்போ கம்மியாக இருக்குது. எல்லாமே வந்து அக்கா தங்கச்சி அம்மா மாதிரி நினச்சாங்கன்னா தமிழ்நாடு நல்லாயிருக்கும். தமிழ்நாடு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் தமிழ்நாடு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதனால் எந்த குறைப்பு இல்லாமல் நல்லா இருக்கணும் தமிழ்நாடு மட்டும். கண்டிப்பாக வருவார். நம்பிக்கை தானே. விஜய் வருவார், முதலமைச்சர் அவரும் நம்பிக்கையோடு இருக்குது. மக்கள் நல்ல மக்கள் கையில் இருக்குது. 23ஆம் தேதி நல்லபடியாக ரிசல்ட் ஓட்டு போட்டு 4ஆம் தேதி நல்ல ரிசல்ட் கிடைக்கட்டும். சிறுகாமூர்லேருந்து வரேன். நான் தளபதியை பார்க்க வரது முதல் தடவை இல்லை, 2வது தடவை. இதே திருச்சிக்கு வேகனே வந்திருக்காரு. எம்ஜிஆர் சில பக்கத்தில் இருந்து பார்த்தேன் க்ளோஸ்அப்பில். நான் காப்பு கட்டியிருக்கேன், செருப்பு போடக்கூடாது. இருந்தாலும் வெயிலில் தளபதியை பார்க்கணுன்ட்டு வரேன். தளபதி மேலே உள்ள அன்பு, தளபதி மக்களுக்கு செய்கிற நல்லதுனால நான் வரேன். அவர் தமிழகத்துக்கு முதலமைச்சராக வந்தால் ஸ்டாலின் என்னென்ன பண்ணாரோ அதை பண்ண மாட்டார். ஸ்டாலின் பண்ண ஊழல் அது எதுவுமே பண்ண மாட்டார். அதனால் அவர் வரணும் நாங்கள் வேண்டுறோம். சின்ன வயசுலலாம் விஜய் தான் பிடிக்கும். ஆனால் அவர் அரசியல் கட்சியோட கொள்கையெல்லாம் புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அதெல்லாம் நல்லதாக இருக்குது, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால விஜயை ஃபாலோ பண்ணுறேன். வேறு எந்த காரணமும் இல்லை. நிறைய கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அவங்கவுங்க மனசை ஆறுதலுக்காக பணம் கொடுத்து நடத்துகிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர அன்றைக்கி தான் தெரியும் ஸ்டாலினா விஜயான்ட்டு. விஜய்க்கு தான் அதிக வாக்கு எண்ணிக்கை இருக்குது. டிவிக்கு தான் ப்ரோ ஜெயிப்போங்க. டிவிக்கு தான் ஜெயிக்கும். டிவிக்கு ஓட்டு போட்டுருங்க.
பிரச்சாரத்துக்கு வந்தது நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பேசியிருக்காரு. ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா காலங்காலமாக கலைஞர் ஆட்சியே ஆழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்காண்டி இந்த ஆட்சி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் சொத்து வழக்கு கணக்கு காட்டி செய்கிறாரு. இவர் மக்களுக்கு செய்கிறேன்ட்டு காசு கொடுத்து கூப்பிட்றாருங்க. காசு கொடுக்காம எம்புட்டு மக்கள் வர்றாங்க பார்க்குறீங்கள. அதே மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கட்டும். பயப்படாமல் தைரியமாக நான் தான் ஜெயிப்பேன், கலைஞர் இவருக்கு ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அப்போ ஏன் பயந்து கூட்டத்தை கூட்டுறாரு? கூட்டாமல் தன்னம்பிக்கையாக ஜெயிக்க சொல்லுங்கள். ஏன்னா யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ ஆட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் தெரியும். வழி விட்டு ஜெயிக்க சொல்லுங்கள், பயந்து ஜெயிக்க வேண்டாம். நான் ஒரு நல்ல விதமாக தான் பார்க்குறோம். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு, திருச்சி கிழக்கு தான் வந்திருக்கிறாரு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் போலீஸ் வந்துருந்துச்சு. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா போலீஸ் பஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ கூட்டம் நிற்கிது. போலீஸ் நம்மளாம் 2 ரோப்போ 2 சைலையும் பிடிச்சிக்கிட்டு மக்கள் ஒரு சைடு நிற்க விட்டாங்கன்னா அந்த பஸ் அழகாக போயிருக்கும். ஆனால் எந்த பொதுக்கூட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. எல்லா கூட ஒன்றாந்து விட்றாங்க. அப்போ பஸ் வரும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒதுங்கி தான் போவாங்க. அதெல்லாம் தேவையில்ல உயிரிழப்புலாம் ஆகுது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் போலீஸ் இருக்குது. ஸோ அதனால் பாதுகாப்பு நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தளபதி ஈஸியாக அவர் பாட்டு போயிட்டார். இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாம் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், எல்லா தலைவரும் பார்த்திங்க அப்படின்னா ரோட் ஷோ கொடுக்குறீங்க, ஓப்பன் வேணா வேட்டு ஏறி அவங்க முகம் திறமையாக கொடுக்குறீங்க. தளபதிக்கு அதே மாதிரி கொடுங்க. என்ன இப்போ இருக்கிற கூட்டத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு 60% கூட்டம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி தளபதியை பார்த்தா போதும் தான் எல்லாம் வந்துருக்காங்க. ஆனால் தளபதியை பார்த்தா தான் எல்லாம் ஓட்டு போகிறாங்க அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம், டிவிக்கே தான் ஓட்டு பண்ண முடிவு பண்ணாங்க. தளபதி பார்த்தாலும் சரி, தளபதி பேச்சை கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ எங்கள் தளபதிக்கு மட்டும் தான் ஓட்டு. இந்த எடப்பாடி ஸ்டாலின் இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டுங்களில் டீலிங் வச்சுக்கிட்டு நீங்கள் நான் தாண்டா மச்சான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது, வேறு யார் வந்தாலும் என்ன பண்ண விரட்டி விட்டணும் அப்படின்ட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஒன்று போட்டுட்டு வேலை பார்த்துருக்காங்க. அது யாரும் இங்கே தெரியாமலாம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே பர்மிஷன் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குமே எல்லாம் பண்ணுறவங்க. ஏன் டிவி கேக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்காம வந்துருக்கணும்? 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்தா உடனே என்ன பண்ணுறாங்க, பெரம்பலூரில் மறுநாள் அவர் விஜய் பிரச்சாரம் போகிறாங்க. முதல் நாள் நைட்டே குழியை பறிச்சு போட்டு பேரிகார்டு வச்சுட்டாங்க. ஏன் வைக்கிறாங்க? அந்த குழி பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு அடி அளவு தான் வந்திருக்கு, ஒரு 4 அடி அளவு தான் வந்திருக்கு. அந்த இடத்துல பேரிகார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? அந்த பர்மிஷன் இதே எதுவுமே இல்லாமல் வந்துச்சுன்னா அவர் பாட்டு போயிருப்பார். நீங்கள் தேவையில்லாமல் விஜய் நசுக்க அவர் என்ன பண்ணுறாரு, அடியில் அமுக்கியோட பந்து மாதிரி கரெக்டாக மேலே வந்திருக்கிறாரு. அதனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விஜய் நசுக்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நசுக்கி போயிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அவர் வளர்ந்து போயிட்டே தான் இருப்பார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். ஸோ டிவி கேக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் தான் ஓட்டு போகிறது கன்ஃபார்மு. விஜய் சிஎம்மாக வர்றது கன்ஃபார்மு. சிஎம்மாக வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 எப்படி அம்மா வந்தேன்னா நில அபகரிப்பு சட்டம் சொல்லி ஒன்று போட்டு அத்தனை கேடி பர்சன் தூக்கி உள்ளே போட்டாங்களோ, அதே மாதிரி விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மாதத்தில் அத்தனை கேடிங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதில் அந்த ஸ்டாலின் எடப்பாடி எல்லாமே கொஞ்சம் உஷாராக வந்துருந்துவாங்க. ஏன்னா உங்கள் மேலே நிறைய கேஸ் இருக்குது. கண்டிப்பாக மாதிரி விஜய் செய்வார். ஸோ விஜய் தான் தளபதி தான் மாதிரி சிஎம்மாக வருவார். நன்றி, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தளபதி கூட்டம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, மக்கள் எப்படி ஆரவாரத்தோட கூடியிருக்காங்கன்னு. இப்போ நம்மளுக்கு என்றைக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவும் டிவிகேவும் தான் இப்போ போட்டியே. இப்போ திருச்சி மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா இனியோ இருதயராஜ், அடுத்து நம்ம விஜய் மோதுறாங்க 2 பேரும். இது வரைக்கும் 2 பேர்த்தில் கம்பேர் பண்ணும்போது இப்போ ப்ளஸ் பாயிண்ட் திருச்சியில் பார்த்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் அவருக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இப்போ ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் விஜய் அண்ணனுக்கு மட்டும்தான் இப்போ கூட்டம் நிறையா பார்த்துருப்பீங்க சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம என்றைக்குமே டிவிக்கே பின்னாடி எப்போயும் சப்போர்ட் பண்ணுவோம். திருச்சி மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுவோம். என்றைக்குமே டிவிகேக்கு உறுதுணையாக இருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது செய்வார் நம்பி வந்திருக்கோம். கைவிட மாட்டார். வெற்றி நிச்சயம் டிவிக்கே. எந்த கட்சிக்குமே நான் கிடையாது. விலைவாசி இந்த ரேஷன் அரிசி இந்த மாநில அரசாங்கம் இனாமாக கொடுக்கறது 20 ரூபா கிலோ, 20 ரூபா 25 ரூபா நல்ல அரிசியாக கொடுத்தாக்கா மக்களுக்கு நல்ல இதாக இருக்கும். விஜய் மக்கள்கிட்ட நான் ஒரு மக்கள் ஒரு காசு கூட தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி செய்வார், எதிர்பார்க்குறேன். ஜெயிப்பார். நான் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் கூவூர் கிராமம். என் பேர் கூவூர் பாண்டி. விஜயின் எழுச்சி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஏடிஎம்கேல ஒரு 20-25 வருஷமாக கிளை செயலாளராக இருந்திருக்கேன். அதில் உள்ளாத ஒரே மற்றும் தலைவர்கள்லாம் சரியில்லை. இப்போ ஏன்னா நேற்று வந்தவங்கெல்லாம் பதவி போட்டுக்கிட்டு நல்லா இது பண்ணியிருந்தாங்க. விஜயில் வந்த உடனே எனக்கு வேட்பாளர் பதவியே கொடுத்தாரு. வேட்பாளருக்கு முதல் பணம் கட்டுங்கன்னு சொன்னார். நான் பணம் கட்டியிருக்கேன் லால்குடி தொகுதியில். இப்போ எங்கள் கூப்பாகிருஷ்ணனு நீங்கள் நெருங்கிய உறவினர் தான் இருக்கிறாரு. அவர் நிச்சயம் வெல்வார். லால்குடியில் உள்ள அனைத்து குறைகளையும் தீர்ப்பார். விஜய் எந்த ஒரு கூட்டத்திற்குமே எந்த ஒரு தலைவர் வந்தாலுமே பாட்டில் பிரியாணி
ஏன்னா காசு கொடுப்பாங்க. ₹1 வாங்காமல் கூடிய கூட்டம் இந்த விஜய்க்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் விஜய் அனைத்து தொகுதியும் வெல்வார். இந்த தொகுதியில் மட்டும் 2,11,000 ஓட்டு இருக்குது. அதில் எங்கள் உறுப்பினர் மட்டும் 75,000 பேர் இருக்காங்க. அப்போ நாங்கள் வெற்றி பெற்றதான் உறுதி. அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சின்ன குழந்தைங்க சொல்லும்போது விஜய்க்கு ஓட்டு போடுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது சத்தியம் வாங்கிட்டு தான் ஒவ்வொரு பிள்ளையும் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் ஓட்டு போக சொல்லும். அதனால் நாங்கள் விஜய் வெல்வார், 234 தொகுதியிலையும் முதல்வர் ஆவார் என்று உறுதியளிக்கிறோம். நன்றி, வணக்கம். சூப்பர் பிரதர், எனக்கு விஜய் ரொம்ப பிடிச்சிது. அவரோட ஸ்பீச் மாஸாக இருந்துச்சு பிரதர். 100% விஜய் தான் பிரதர். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப நிற்கிறார் பிரதர். அவர் ஸ்பீச் மாஸாக இருக்கு, அவர் கிளாஸாக இருக்கார் பிரதர். எனக்கு அவர் பேச்சு இது பிடிச்சிருக்கு, அவரோட ஃபேஸு மாசு ரொம்ப பிடிக்கும் பிரதர். அவரோட பிடிச்ச படம் வந்து கில்லி தான் பிடிச்ச படம். ஆனால் நான் அவரை ரொம்ப பார்க்குறேன் பிரதர் அவரை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டத்துக்கு வந்தது ரொம்ப நன்றிங்க சார். விஜய் தான் வருவார் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. இந்த பையனும் விஜய்க்காக தான் வந்திருக்கிறான், பார்க்குறதுக்காக ஸ்கூல்லேயே போட்டது. ரொம்ப நன்றி. ரொம்ப அதாவது மனுஷனாக பிறந்தால் நுழையக்கூடாத 3 இடங்கள்னு ஒன்று உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல். நாங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன், கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன். மேனேஜராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு யாரெல்லாம் தப்பு பண்ணுறான்னு பார்க்கணும். தப்பாக பண்ணுறதோ தப்பாக பண்ணுறதை பார்க்குறதோ நமக்கு நோய் வந்துடும். அப்படின்னா சரியாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். மற்றவனை சரியாக வழி நடத்துகிற ஒரு தலைவர்கள்ங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் தேவையானது. 3 இடத்துலையும் நுழையாத தலைவராக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டான தலைவர். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்காங்களோ, நான் வந்து 20 ரூபா இட்லி, 200 ரூபா பிரியாணி, 400 ரூபா ஹாஸ்பிட்டலும் நல்ல விஷயத்தை தொட்டால் நல்ல டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். தப்பானதை தொட்டால் நம்ம வாழ்க்கையே முடிச்சிடும். அதனால மனிதனுக்கு பிறப்பு மட்டும்தான். நான் அப்துல் கலாம் படித்த காலேஜில் படித்தேன். நான் உண்மைக்கும் நன்மைக்கும்னு போட்டிருக்கோம். நம்ம வெளியிலே உண்மையாகவும் யூ ஹேவ் டு பி ட்ரூ டு மீ, ட்ரூ டு அதர்ஸ், யூஸ்ஃபுல் ஃபார் மீ, யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொடுத்த காசெல்லாம் ஒருத்தர் படம் நடித்து ஜெயிச்சு தானே சம்பாதிச்ச காசை மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் மனித பிறவியே மகத்தான பிறவி. நான் டிவியில் பேசியிருக்கேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னா ஒவ்வொருத்தரும் உண்மைக்கும் நன்மைக்குமானதாக இருக்கணும். இது மாதிரி தலைகள் எல்லாம் நம்ம கிடைக்கிறதே வாய்ப்பு. இது மாதிரி உண்மையான தலைவர்கள் நம்ம உயிரோட இருக்கும் போதே பார்க்குறோங்கிற ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க. தட் இஸ் அ திங் which we have to plan for it. See the good, hear the good, speak the good, do the good, feel the good, share the good. நல்லதை பார்க்கறது முக்கியம் இல்லைங்க, கேட்கறது முக்கியம் இல்லைங்க, பேசுறது முக்கியம் இல்லைங்க, செய்யறது முக்கியம் இல்லைங்க, உணர்றது முக்கியம், பகிர்றது முக்கியம். Keep on sharing to the good practices what is happening in and around. டிவிகேல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை, எங்க எப்பொருள் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றத எவ்வளோ பேர் படிச்சுட்டு தானே இவ்வளோ தூரம் வரும். அப்படிங்கும்போது காலேஜில் உயிரை விட்டு பாடம் எடுக்கிறாங்க. தப்பான சூழ்நிலையில் இருக்கான். சூழ்நிலையை மாற்றாத வரைக்கும் அவனுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். ட்ரிபிள்இங்கிறது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வரத்துக்கு முன்னாடி என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் நம்ம சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். அதனால் சூழ்நிலையை மாற்றணும்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை மாற்றணும். எக்ஸ்பீரியன்ஸை மாற்றினா தான் எஜுகேஷனை கிடைக்கும். பாடம் என்பது நம்ம சுற்றி இருக்கிற மக்களை வச்சு தான் இருக்குது, தலைவரை வச்சு தான் இருக்குது, வழிநடத்துதலை வச்சு தான் இருக்குது. புரிஞ்சுக்கணும். ஹீலர் டிஆர்வி திருச்சியில் நண்பர்களே, டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி மூலமாக ஒவ்வொரு மக்களுமே புனித பயணத்தில் டிராவல் பண்ணுறோம். மனிதனுக்கு பிறப்பு மட்டுமே, இறப்பே கிடையாது. இந்த நேரத்தில் விஜயை பெற்ற அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஒரு நாளும் இந்த குழந்தை பிறக்கிறது முக்கியம் இல்லை, நமக்காக வாழணும்னு நினைக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி பிறவியோட ஒரு மக்களும் அந்த வழி நடல தேடணும். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அலாட். 23rd மட்டும் இல்லைங்க, ஒரு நாளும் நல்லவனை see the good, hear the good, speak the good, do the good, feel the good, share the good. நல்லவங்களை பழி நடந்து போனாலே போதும். அதாவது என்ன, சபரிமலைக்கு போகும்போது பாதையை கடந்து பாதையாகவே மாறுகிறான்கிறான். பாபா பிரின்சிபல் சொல்லிப்போம். எந்த பாதையில யார் போகணும், யார் போறா, என்ன சொல்லிக்கிட்டு போறாங்க, அங்கே கிளாரிட்டியோட நம்ம டிராவல் ஆனோம்னா நம்மளோட பயணம், வாழ்க்கை பயணம் செம்மையானதாக இருக்கும். வாழ்க பல்லாண்டு. தேங்க்ஸ் அலாட்.